ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல கமகமான சூப்பரான ஒரு லெமன் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். லெமன் ரசம் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, இம்யூனிட்டியும் இன்க்ரீஸ் பண்ணும். இந்த லெமன் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த லெமன் ரசம் செய்கிறதுக்கு முதல்ல துவரம்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். பருப்பு வெந்ததுக்கப்புறமா தண்ணியை தனியாக எடுத்துக்கோங்க. பருப்பை நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. தண்ணியோட பருப்பை மசிச்சிங்கன்னா உங்களுக்கு சரியாக மசிக்க வராது, அதுக்காக தான் நம்ம தனியாக எடுத்துக்கிறோம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் ரெண்டையும் சேர்த்து 1-2 பொடிச்சு வச்சுருக்கேன். கூடவே 2 இன்ச் இஞ்சி எடுத்து தட்டி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு பொரிய விடுங்க. கடுகு வெடித்ததும் அதில் 2 பச்சை மிளகாய், 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூட இடித்து வச்சுருக்கிற இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இந்த 3ஐயும் 1 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்க வேண்டாம், இந்த அளவுக்கு வெந்திருந்தாலே போதும். இது கூட கொஞ்சமாக மல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மசிச்சு வச்சுருக்கிற பருப்பு, அப்புறம் அந்த பருப்பு தண்ணி ரெண்டையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வர்ற வரைக்கும் விட்டுருங்க. ரசம் கொதிக்க ஆரம்பித்ததும் அதில் பொடி பண்ணி வச்சுருக்கிற மிளகு சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொதி வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. நான் இங்கே ஒரு பெரிய சைஸ் லெமனோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ரசத்தில் சேர்த்துக்க போகிறோம். அடுப்பை ஆஃப் பண்ண உடனே சேர்த்துறாதீங்க. சூடாக இருக்கும்போது லெமன் சேர்க்கும்போது சில நேரம் அது கசந்து போயிடும். ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம். நான் கொடுத்துருக்குற அளவுக்கு ஒரு பெரிய சைஸ் லெமன் கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் முதல்ல ஒரு பாதி ஊற்றிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். புளிப்பு பத்தலைன்னா மீதி உள்ளதை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ஹெல்த்தியான டேஸ்டியான லெமன் ரசம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். என்ன சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது